Hi Chilakuttis, welcome back to Star Arts Tamil channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் வீடியோஸ்லாம் வந்து வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டு டேப் ரோல் இருக்கும் இல்லையா, டேப் தீர்ந்து போனதுக்கப்புறம் ஒரு ரோல் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து என்கிட்ட இருந்துச்சு. இதை வச்சு தான் வந்து ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோ வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3 டேப் ரோல் வந்து எடுத்திருக்கேன். அதுக்குள்ளெல்லாம் வந்து லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பண்ணும்போது அசிங்கமாக இருக்கும். நம்ம கிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்க அசிங்கமாக இருக்கும் இல்லையா, அதை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் எடுத்து எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து நம்ம ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம 3 டேப்புக்குமே வந்து ஒட்டணும் இல்லையா, அதனால் நான் ஒரே டைமில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நான் அதே அளவுக்கு வந்து மடிச்சு விட்டுக்கிறேன். இதே மாதிரி ஒரு 4 வாட்டி மடித்தோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் நமக்கு வந்து 4 பேப்பர் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இந்த பேப்பர்லாம் வந்து நான் தனித்தனி பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ நான் 4 பீஸ் வந்து கட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்து நமக்கு கொஞ்சம் மீந்துருச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி ஒட்டணும் இல்லையா, அதுக்காக ஒரு பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த டேப் ரோல்குள்ளே லெட்டர்ஸ்லாம் தெரியுது இல்லையா, அதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் பேப்பரை வந்து ஒட்ட போகிறோம். நீங்கள் பெயிண்ட்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட்டுனால் நிறைய செலவாகும். இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து பேப்பர் ஒட்டியிருக்கேன். நீங்கள் அந்த டேப் ரோலை அப்படியே கீழே வச்சுட்டு நீங்கள் உள்ளே வந்து அப்படியே அந்த பேப்பரை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு சுருட்டி உள்ளே வச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து ஒட்டிடலாம், சுருக்கமே இல்லாமல். இதே மாதிரியே நான் எடுத்து வச்சுருக்க 3 டேப் ரோலுக்கும் உள்ளே வந்து நான் பேப்பர் வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ 3 டேப் ரோலுக்குமே வந்து நம்ம பேப்பர் ஒட்டியாச்சு. மேலேயுமே வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேப் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்கும். இப்போ இந்த டேப் ரோல் வந்து 2 பக்கமே வந்து ஓப்பனாக இருக்குது இல்லையா, அதில் ஒரு பக்கம் மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு அட்டை வந்து எடுத்திருக்கேன். இந்த அட்டையை வந்து அதோட சைஸ்க்கு வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி நம்ம ஒரு சைடு மட்டும் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம், ஒரு சைடு வந்து ஓப்பனில் இருக்கிற மாதிரி வந்து பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 3 டேப் ரோல், அந்த 3 டேப் ரோலுக்குமே வந்து பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 2லையும் பண்ணலாம், இல்லை 4ல் கூட வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நான் 3 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு மட்டும் இந்த அட்டை வச்சுருக்கோம் இல்லையா, இதை வச்சு வந்து கவர் பண்ண போகிறோம். ஒரு சைடு வந்து நம்ம அப்படியே ஓப்பனாக வந்து விட்டுற போகிறோம். இதே மாதிரியே நான் எடுத்து வச்சுருக்க 3 டேப் ரோலுக்குமே வந்து பண்ண போகிறேன். நீங்கள் 4 எடுத்து வச்சுருந்தீங்கன்னா சேம் 4த்துக்கும் அப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் 2 வச்சுருந்தீங்கன்னா 2லையும் பண்ணலாம், இல்லை 1த்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நான் பண்ணுற மாதிரி வந்து பண்ணி பாருங்கள். பார்க்க வந்து டெக்கரேட்டிவாகவும் இருக்கும், நமக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் 1த்தில் ஒட்டிட்டேன். இதே மாதிரி மீதி இருந்த 2 டேப் ரோலுமே வந்து நம்ம அட்டையை வந்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 கலர் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து மேலே ஃபுல்லாக பெயிண்ட் தான் வந்து பண்ண போகிறேன். உங்ககிட்ட வந்து பெயிண்ட் இல்லை அப்படின்னா கலர் பேப்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர் வந்து எடுத்திருக்கேன். எல்லோ, பிங்க், அதுக்கப்புறம் வந்து ஸ்கை ப்ளூ. இந்த 3 கலர் தான் வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு டேப் ரோலுக்குமே வந்து ஒவ்வொரு கலர் இருக்கிற மாதிரி வந்து அடிச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்க்க இன்னுமே வந்து அழகாக இருக்கும். இப்போ வந்து எல்லோ கலர் வந்து அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் பிங்க் கலர் தான் வந்து அடிச்சிருக்கேன். நீங்கள் 4 டேப் ரோல் எடுத்துருக்கீங்கன்னா அந்த மாதிரி கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட வந்து ஒரு கலர் தான் இருக்குது அப்படின்னா பிளாக் கலரில் வந்து ஸ்கெட்சு மார்க்கர் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் கூட வந்து மாற்றிக்கலாம். இப்போ பிங்க்குமே வந்து அடித்தாச்சு. இன்னொரு டேப் ரோலுக்கு நான் ஸ்கை ப்ளூ வந்து அடிச்சுக்க போகிறேன். கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த 3 கலர் தான் வந்து இதுக்கு 3த்துக்கு வந்து அடிக்க போகிறேன். இது ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் வந்து காயட்டும். இப்போ வந்து 3மே வந்து கலர் பண்ணியாச்சு. இது நல்லாவுமே வந்து காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இது இப்போ பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு குட்டி டப்பா மாதிரி தான் இருக்கும். இப்படியே கூட நீங்கள் இதில் வந்து திங்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது இன்னுமே வந்து நான் க்யூட்டாக வந்து மாற்ற போகிறேன். அதுக்காக ஒரு ஸ்மைலி ஃபேஸ் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மைலி வந்து க்யூட்டாக பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி க்யூட்டாக வந்து வரைஞ்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படியே எம்டியாகவே வந்து விடுறது வந்து நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இல்லை இதிலே வந்து குட்டி குட்டி ஃப்ளவர்ஸு, ஹார்ட் அந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன் போட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டிசைன்ஸுமே அது போட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி வந்து ஃபேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து ஃபேஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கண் பிளாக்காக வந்து விட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து ஒயிட் வந்து பண்ணோம் இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து ஒயிட்னர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒயிட்னரும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேப்பரில் வரைஞ்சி அதுக்கப்புறமா கூட நீங்கள் கட் பண்ணி கண் வாயில் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ இதே மாதிரியே 3 டேப் ரோலுக்கும் நான் வந்து ஃபேஸ் வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ பார்க்கவே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இது என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரேக் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிக்கு ரெடி பண்ணோம் இல்லையா,
நியூஸ் பேப்பர்லாம் வந்து நம்ம ஸ்டிக் ரெடி பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் பேப்பரில் நான் வந்து ஒரு குச்சியை வச்சு வந்து ஒரு ஸ்டிக் ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் பென்னோ இல்லை பென்சிலோ இல்லை எதனா ஒரு குச்சியை வச்சு இந்த மாதிரி ஸ்டிக்கை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி அப்படியே வந்து இந்த ஸ்டிக்கை வந்து ஒட்டி விட்டுட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டிக்கை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்படியே வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதை வந்து ஒரு குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு உள்ளே ஒரு குச்சி இருந்துச்சுல அதை எடுத்துடுறேன். இப்போ இந்த ஸ்டிக் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி டேப்போட சைஸுக்கு வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஒன்று மட்டும் வந்து வச்சு பார்த்துட்டு அதே அளவுக்கு மீதி 2 பீஸுமே வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை டேப் ரோல் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு நம்ம ரெடி பண்ண ஸ்டிக்கில் 3 கரெக்டாக வந்து வந்துச்சு. நான் அந்த 3த்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த 3 பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டேப் ரோல் பின்னாடி வந்து ஒட்ட போகிறோம். நம்ம ஃபேஸ் வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு அப்படியே வந்து பேக் சைடாக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். நான் ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி ஃபேஸ் பார்த்துட்டு கையை வச்சுட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பின்னாடி ஒட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அப்புறமா ஒட்டினீங்க அப்படின்னா 3மே வந்து ஒன்றுக்கு மேலே அடுக்கும்போது கரெக்டாக வந்து சைஸ் இருக்கும். மாற்றி வந்து சைடாக ஒட்டிங்கன்னா வந்து நல்லா இருக்காது. நம்ம வரைகிறீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ்க்கு பின்னாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ 3த்துலையும் ஒட்டி அது நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. இதுக்கு நீங்கள் ஃபெஃபிபாண்டு இல்லைனா வந்து க்ளூகன் இருந்துச்சுன்னா அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே ஃபெஃபிகாலில் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இது 3த்துமே வந்து லைனாக 1 by 1 வந்து நான் அடிக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூவ் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். அதாவது சைட்லலாம் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி. அதுக்காக இந்த மாதிரி உள்ளே வந்து நம்ம பின்னாடி ஒட்டியிருக்கலாம் ஸ்டிக்கு, அந்த 3க்குள்ளேயும் வந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு குச்சி வந்து நம்ம சொருக்கி விட்டுக்கலாம். இது வந்து பேம்போ ஸ்டிக் தான். நார்மல் குச்சி இல்லைனா வந்து எதனா கம்பி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்போ சைஸ் பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த குச்சி, அதை வந்து நம்ம அந்த 3 ஹோல்ஸ்லேயும் வந்து கரெக்டாக போட்டு விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது என்ன பண்ணலாம்னா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆர்கனைசர் மாதிரி நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வந்து நம்ம திருப்பி திருப்பி வச்சுக்கலாம். 3மே வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே வந்து நம்ம திங்ஸுமே வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத விட இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே வந்து பார்க்க வந்து அழகாக இருக்குமே. 3 ஃபேஸுமே வந்து 3 பக்கம் இருக்கிற மாதிரி வந்து கிடைக்கும். இதில் வந்து குட்டி குட்டி திங்ஸுமே நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து அப்படியே வைக்கவும் நீங்கள் வந்து செய்யலாம். இல்லைனா உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனி பீஸாகவும் வந்து வச்சுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் இதுக்குள்ளே வந்து நிறைய திங்ஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து அடியில் இருக்கிறத வந்து தனியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அன்மோல்டுமே வந்து பண்ணிக்கலாம். அந்த குச்சிலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வந்துடும். நீங்கள் தனித்தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 3மே ஒன்றா வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது தனித்தனியாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு டெக்கரேட்டிவாக வந்து வைக்கும்போது இந்த 3மே வந்து ஒன்றா வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்கவே வந்து சூப்பர் க்யூட்டாக வந்து இருக்கும். இதில் வந்து நீங்கள் பின்னு இல்லைனா அதெல்லாம் குட்டி குட்டி திங்ஸ் இருக்கும் இல்லையா, குஷி கிளிப்பு, குட்டி குட்டி கிளிப்பெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பெயிண்ட்டை தான் வந்து உங்கள்கிட்ட அடுக்கி காமிக்கிறேன். இதை வந்து நானுமே வந்து பின்னு அந்த மாதிரிலாம் போட்டு வைக்க தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இல்லைனா அப்படியே வந்து டெக்கரேட்டிவாக வந்து வச்சுருவேன். இது பார்க்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இதை தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம், ஒன்றாவும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பெயிண்ட்லாம் வச்சா வெயிட்டாக இருக்கும் இல்லையா, நம்ம ஒன்று ஒன்றா வந்து தனித்தனியாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இது 3த்தையும் ஒன்றா அட்டாச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக அந்த டேப் ரோலை வந்து நம்ம கீழே தூக்கி தான் வந்து போடுவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.